அமேசான் மழைக்காடுகளின் இதயத்தில் பச்சை நிறக்காடுகளுக்கு நடுவே ஒரு பிரகாசமான சிவப்பு வண்ணம் உங்களை ஈர்க்கும். அது ஒரு குரங்கு. ஆனால் சாதாரண குரங்கல்ல. அதன் மொட்டை தலையும் தகதகவென மின்னும் சிவந்த முகமும் அதை ஒரு விசித்திரமான, அதே சமயம் வசீகரமான உயிரினமாக மாற்றுகிறது. ஆம், நாம் இன்று பார்க்க போவது அமேசானின் ரகசியங்களில் ஒன்றான பால்ட் உக்காரி. நம்ம உள்ளூர்ல இத சிவப்பு உக்காரி இல்லனா செந்தலை குரங்குன்னு சொல்றாங்க. இந்த குரங்கு பிரேசில், பெரு மற்றும் கொலம்பியான்னு மேற்கு அமேசான் படுகையில இருக்கு. முக்கியமா வார்சியா சொல்ற மழை காலத்துல வெள்ளத்தால மூழ்கிற காடுகள்ல தான் இவங்க ஜாலியா இருப்பாங்க. அமேசான் நதியோட துணை நதிகள், ஏரிகளுக்கு நடுவுல வருஷம் பூரா தண்ணி இருக்கிற பகுதிகளில் இவங்க வாழ்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சில ஆய்வுகள் வெள்ளம் வராத டெராஃபர்மே காடுகள்லையும் இவங்க இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. இவங்களோட தனித்துவமான அம்சம் என்னன்னா மொட்டை தலையும் நல்ல பிரகாசமான சிவப்பு முகமும் தான். இவங்களோட உடம்பு நீளமான அடர்த்தியான முடிங்களால மூடப்பட்டிருக்கும். இந்த முடிவுகளோட கலர் வெள்ளையிலிருந்து அடர் சிவப்பு வரைக்கும் மாறும். இவங்களோட வால் ரொம்ப குட்டியா இருக்கும். உடம்புல பாதி அளவு தான் இருக்கும். ஒரு சராசரி பால்ட் உக்காரி சுமார் 2.75 கிலோல இருந்து 3.45 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். 45 சென்டிமீட்டர் உடல் நீளம் இருக்கும். இவங்களோட முகம் ஏன் சிவப்பா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது இவங்களோட ஆரோக்கியத்தோட அடையாளம். முகத்துல இருக்க ரத்த நாளங்கள் சருமத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால ஆரோக்கியமா இருக்க உக்காரியோட முகம் நல்ல சிவப்பா பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு உடல்நல அறிக்கை மாதிரி தான். முகம் வெளிரி போயிருந்தா அது உடம்பு சரியில்லாம இருக்கு, இல்லனா பசியில இருக்குன்னு அர்த்தம். இவங்க பகல்ல நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. மரங்கள்லயே வாழும் விலங்குகள் பொதுவா பெரிய கூட்டமா 5 இருந்து 30 குரங்குகள் வரைக்கும் ஒன்னா வாழ்வாங்க. இது ஆபத்துல இருந்து தப்பிக்க ரொம்ப உதவும். ராத்திரி பாதுகாப்புக்காக மரங்களோட உயரமா கிளைகள்ல தூங்குவாங்க. மழை காலங்கள்ல காடுகள் வெள்ளத்துல மூழ்கும் போது இவங்க மரங்களோட உச்சியில பாதுகாப்பா இருப்பாங்க. உக்காரிகள் பொதுவா கூச்ச சுபாவம் கொண்டவங்க தான். ஆனாலும் உணவுக்காகவும் தங்களை காப்பாத்திக்கவும் சண்டை போடுறதும் உண்டு. இவங்களோட சாப்பாட்டுல விதைகள், பழங்கள், பூக்கள், சில பூச்சிகள் கூட இருக்கும். இவங்க பெரும்பாலும் பழங்களை சாப்பிடுறவங்க, புருகிவோர். கடினமான பழங்கள், கொட்டைகளை உடைக்க இவங்களுக்கு ரொம்ப பலமான தாடைகள் இருக்கு. இது மத்த குரங்குகளால சாப்பிட முடியாத உணவுகளையும் சாப்பிட உதவும். வறண்ட காலங்கள்ல இலைகளையும் தாவரங்களோட தண்டு பகுதியையும் சாப்பிடுவாங்க. பால்ட் உக்காரிகள் மெதுவாதான் குட்டி போடுவாங்க. ஒரு பெண் உக்காரி சராசரியா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குட்டி ஈனும். இது இவங்களோட எண்ணிக்கை குறையறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. பெண் உக்காரிகள் 3 வயசுலயும் ஆண் உக்காரிகள் 6 வயசுலயும் குட்டி போட தயாரா இருப்பாங்க. இவங்களுக்கு தனித்துவமா தப்பிக்கிற திறன்கள் அதிகமா இல்லைன்னாலும் கூட்டமா வாழ்றது இவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. மனிதர்களைப் போலவே இங்கேயும் ஆண் உக்காரிகளுக்கு சிவப்பு நிறத்தை பார்க்கிற திறன் இல்லைன்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அமேசான் பழங்குடியினர் மத்தியில இந்த உக்காரிகளை பத்தி சில நம்பிக்கைகள் இருக்கு. இவங்களோட சிவப்பு முகத்தை பார்த்து இது ஒரு மந்திர சக்தி கொண்ட விலங்குன்னு நம்புறாங்க. பால்ட் உக்காரிகளுக்கு இயற்கையான எதிரிகள் ரொம்ப குறைவு. பெரிய கழுகுகள், பாம்புகள் சின்ன உக்காரிகளை வேட்டையாடும். ஓசிலாட்கள், ஆசலாட்ஸ் மாதிரி பாலூட்டிகள் குட்டிகளை வேட்டையாடலாம். ஆனா பெரிய கூட்டமா இருக்கிறதால இவங்க பாதுகாப்பா இருக்காங்க. மனிதர்கள் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். வேட்டையாடுறது, வாழ்விடங்களை அழிக்கிறதுன்னு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த குரங்குகள் விதைகளை பரப்புறது மூலமா சுற்றுச்சூழல் மண்டலத்துல முக்கிய பங்கு வகிக்குது. கடினமான கொட்டைகளை உடைச்சு சாப்பிடுறதால விதைகளை வேற வேற இடங்களுக்கு பரப்பி புது மரங்கள் வளர உதவுது. பால்ட் உக்காரியோட பாதுகாப்பு நிலை பாதிக்கப்படக்கூடியது, வல்னரபிள் னு IUCN சிவப்பு பட்டியல்ல சேர்த்திருக்காங்க. கடந்த 30 வருஷத்துல இவங்களோட எண்ணிக்கை சுமார் 30% குறைஞ்சிருக்கு. வாழ்விடங்களை இழக்கிறது, மரங்களை வெட்டுறது, சட்டவிரோத வேட்டைன்னு இதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இவங்களோட இனப்பெருக்க விகிதம் குறைவா இருக்கிறதால அழிவுல இருந்து மீள்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பால்ட் உக்காரியோட சராசரி ஆயுள் காட்டுல சுமார் 18 வருஷம். ஆனா வளர்ப்பு சூழல்ல 30 வருஷம் வரைக்கும் கூட வாழும். ஒரு நாளைக்கு 4.4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கக்கூடியவங்க இவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.